இப்ப கூட சொல்லி கொண்டிருக்காருன்னா நாங்க வந்து பென்ஷனை நிப்பாட்டுவோம். 40 பேருக்கு பென்ஷன் போய் கொண்டிருக்கு, வேணா நீங்க பாருங்க. 40 ஜேவிபியில் 40 பேருக்கு பென்ஷன் போகுது. சரியா? அதுல இருந்த பார்லிமெண்ட் பென்ஷன் போய்கொண்டிருக்கு. பென்ஷனை வாங்கி கொண்டு கிட்டத்தட்ட ஆயுள் காலத்துல பாதி காலம் அன்ருகுமார் திசாநாயக்க மக்களோட வரிப்பணத்துல தான் இன்றைக்கு வரைக்கும் அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, அவர் குடும்பம் சேர்ந்து. சரியா? மக்கள் வரிப்பணத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அவரோட வருமானம் அவர் ஓப்பனா போட்டிருக்காரு, இவ்வளவு நான் வருமானம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப மக்கள் வரிப்பணத்துல இருந்து அந்த பென்ஷன் மூலமா வாழ்ந்துகிட்டு இருந்துட்டு இப்ப பென்ஷன் அனுப்பாரு. இதை நீங்க முதலே செஞ்சிருக்கலாமே. இப்ப சொல்றாங்க வெஹிக்கிள் பெர்மிட்டை நாங்க நிறுத்திடுவோம். இதே ஜேவிபிக்கு கடந்த காலங்கள்ல அவ்வளவு வெஹிக்கிள் பெர்மிட் வந்து பார்லிமெண்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கு, அதை எடுத்திருக்காங்க. இதே மாதிரி விவாதத்துல கேட்கிறாங்க வந்து இந்த வெஹிக்கிள் பெர்மிட் எடுத்து அன்ருகுமார் திசா நீங்க என்ன பண்ணீங்கன்னு. நாங்க எடுத்து பாவிச்சுட்டு வித்துட்டோம். பிசினஸ் வெஹிக்கிள் பெர்மிட் எடுத்துட்டு வித்துட்டாங்க. அந்த வெஹிக்கிள் பெர்மிட் எடுத்து வித்த அன்ருகுமார் திசாநாயக்கவே இப்ப சொல்றாரு நாங்க வந்து வெஹிக்கிள் பெர்மிட்டை கொடுக்க மாட்டோம்னு சொல்லி. ரெண்டாவது விஷயம். சரியா? அதே மாதிரி ஒவ்வொரு விஷயம் 2 3 நாள் சொல்லி கொண்டு போறேன். சரியா? ஒவ்வொரு அவருடைய கதைக்கும் கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு அபிவிருத்தி திட்டம், போர்ட் சிட்டி மாதிரி அபிவிருத்தி திட்டம் வந்தோடனே அப்படியே வச்சுக்கொண்டு வாய் அப்படி வச்சுக்கிட்டு சொல்லுவாரு, இப்படிதானே கதைப்பாரு அவர். சரியா? என்ன சொன்னாரு? 12,000 கோடியா, 12 கோடி டன் இருக்கு. யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 12 கோடி டன் கருங்கல் தேவை, இதை நாங்க செய்ய விட மாட்டோம், நிறுத்தியே ஆகுவோன்னு சேலஞ்ச் பண்ணாரு. இப்போ வீடியோ என் போன்ல இருக்கு. கடைசியில் என்னாச்சு? ஒண்ணுமே செய்யல. அந்த நேரம் வந்து ஒவ்வொன்றும் சொல்றாரு, அந்த ஒவ்வொரு அபிவிருத்தி திட்டங்கள் செய்யற வந்து அதை குழப்புற மாதிரி நின்று சொல்றது. இன்னைக்கு அவர் வந்துகிட்டு இருக்காரு. முதல்ல சொன்னார் என்ன, அவருடைய வந்து பேச்சுல இருக்கு அமைச்சர்கள்லாம் V8ல வராங்களாம். இப்ப நேத்து முதல் அவருடைய நிகழ்ச்சியில அவரும் V8ல தான் வராரு. இவ்வாறான குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் சொல்கின்ற பதில் என்ன? அதோட இன்னொரு விஷயம், இன்னொரு ஒரு விஷயம், இப்ப நிறைய இருக்கு சொல்றதுக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, நான் இவரை குற்றச்சாட்டல, இவருடைய தலைவர் அன்ருகுமார் திசாநாயக்க ஒரு போன கிழமை விமல் வீரவன்ச வந்து இதே மாதிரி ஒரு டிபேட்ல ஓப்பனா சொல்றாரு, ரைட் நாங்க ஒத்துக்கொள்றோம், அன்ருகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியா வந்துட்டான்னு வச்சுக்கொள்ளும், மக்களோட ஜனாதிபதி வந்துட்டான்னு வச்சுக்கொள்ளுவோம். வந்துட்டா இப்ப அது வந்து ஜனாதிபதிங்கிறது மக்களோட பொதுவான ஒரு பதவி தானே. வந்துட்டா எங்களுக்கு பகிரங்கமா சொல்லுங்க, முதல் பெண்மணிட பேர் என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. நான் கேட்கல, விமல் வீரவன்ச கேட்கிறாரு. இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அன்ருகுமார் திசாநாயக்க அதை பத்தி வாயை திறக்கல. சரியா? ஏன்னா ஒரு தலைவர் சொன்னா அவர் தலைவனா வாழ்ந்து காட்டணும். ஒரு பொய்ய சொல்றது, மக்களை ஏமாத்துறது, இதெல்லாம் பகிரங்கமான விஷயம். இப்ப நான் காட்டலாம். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உங்கள் கட்சி சார்பில் நீங்கள் பதிலளிக்க குற்றச்சாட்டுகள் எல்லாம் பழைய கதையோட தான் ஹிஸ்டரி எல்லாம் வாசிக்கிறாரு. அப்ப கேட்டதுக்கு நான் சொல்றேன். இவர் வந்து ஒரு குத்தமாவது சொல்லுங்கன்னு சொன்னார் தானே. சிஐடியில போய் போன கிழமை நீங்க நியூஸை பார்த்துருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட அமைப்பு போய் சிஐடியில அவர் சம்பந்தப்பட்ட அரச சொத்துக்களை பிழையா பயன்படுத்தினு சொல்லி அனுரகுமார திசாநாயக்க மேல சிஐடியில வந்து வழக்கு தொடுத்திருக்காங்க. என்ன ஒரு நிமிஷம் சரி, எங்களுக்கு தெரியும் சிஐடியில எதுல வழக்கு போட்டாலும் அது வழக்கு போய் செய்ய அது வருஷ கணக்கில் ஆகும். அதுக்குள்ள இந்த 17 நாள்ல தேர்தல் முடிஞ்சிடும். ஆனா அது என்ன குற்றம்னு நான் சொல்லிடுறேன். சரி, அதை சொல்ல வேண்டிய எனக்கு விஜய் தேரத் மந்திரியாக சொல்லி அவருக்கு அந்த இது நிவாசில ஊடோண்டு இருக்குது. அது அன்ருகுமார் அந்த பக்கத்துக்கும் பேத்திக்க மாட்டார். இல்ல அது இல்ல, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. அவர் வந்து அன்ருகுமார வந்து அவருடைய வீடு அவருடைய வந்து சொத்துக்கள் விவரத்துல அவர் கொடுத்திருக்காரு. பார்லிமெண்ட்ல இருந்து 25 கிலோமீட்டருக்குள்ள அவருக்கு சொந்த வீடு இருக்குன்னு சொல்லி அவர் சொத்து விபரத்துல கொடுத்திருக்கிறாரு. யாரு? அன்ருகுமார் திசாநாயக்க. பழைய டிபேட் எல்லாம் சொன்னாரு ஒரு நிமிஷம், அதாவது நல்லா கேட்டு பார்லிமெண்ட்ல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சட்டம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 25 கிலோமீட்டருக்கு உள்ள வீடு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அரச வீடு கிடைக்காது, பார்லிமெண்ட் வாசல் கிடைக்காது. அந்த வீடு கிடைக்காது. 2 காமரோட ஒரு வீடு உண்டு. எதா இருந்தாலும் அரச சொத்தை வந்து பொய்யான தகவலை கொடுத்து அவர் ப்ரூஃப கொடுத்தாச்சு.
நாங்க மூணு மந்திரிமாரு ஒரு வீடை தான் இருக்குது. இல்ல அதான் அந்த ஒரு வீட்டுக்கு இவங்க இல்ல பேசல. ஒரு வீடு இல்ல, சரி இல்ல ஒரு வீடு இல்ல, Proof பண்ணுங்களேன். கிட்டத்தட்ட 3 மந்திரிமாருக்கு இருக்கிற அவ்வளவு வீடுகளும் வந்து தொடர்ச்சியா இவங்க வந்து அந்த வீடுகளை கிட்டத்தட்ட 17 வருஷம் மந்திரிமார் பாய்ச்சிட்டு வீடு இருக்காங்க. எடுக்கல. அந்த ஆனா வீட்டுல பச்சை இருக்கிறது நாங்க சரியா? சேர்த்து இல்ல. இது வந்து அதாவது அரச சொத்து துஷ்பிரயோகம். அரசாங்கம் வந்து அவங்களுக்கு ஒரு வீடோ ஏதோ சின்ன ஒரு விஷயமாக எல்லாம் கொடுத்தா அதுக்கு மட்டும் தான் பயன். வாகனம் அப்படித்தான், எதற்கு கொடுக்கப்பட்டதோ அதற்கு தான் பயன்படுத்த. எந்த நண்பர் வந்தார், வீட்டு இருந்தாரு, எந்த செஞ்சாருன்னு சொன்னா இப்ப இவருக்கு என்னாச்சு, ஃபௌசிக்கு விளங்கிச்சா? அரசாங்கம் சொந்தமான வாகனத்தை அவர் பாவிச்சனால அவருக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க. சரியா? அதே மாதிரி இப்ப நான் சொல்றது என்னன்னா, இப்ப இப்படித்தான் இது வந்து நடக்குது தான். இப்ப நிறைய இடங்கள் நடக்குது. எங்கட கட்சி பக்கமும் நடக்கலாம், உங்க பக்கம் நடக்கலாம். இல்ல இதுல என்ன நான் என்ன சொல்ல வரேன், ஒரு நிமிஷம் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னா, இவர் வந்து உத்தம மாதிரி தான் கதைக்கிறாரு எல்லாத்துலயும் வந்து. அப்படி கதைக்கிற ஒரு தலைவர் வந்து அவர் உத்தமனா இருக்கணும். அவருடைய இவங்க வந்து நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கொள்ளுங்க. நல்லா தெளிவான அந்த இதுக்கு மக்களுக்கு முன்னால பேசி கொண்டிருக்கிறேன். தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்குங்கிறது பகல் கனவு. சரியா? ஏன் பகல் கனவு? நான் சும்மா அந்த வார்த்தைகள் ஜாலங்களுக்காக நான் சொல்லல. ஒரு நிமிஷம் நான் இதை சொல்லி முடிச்சிடறேன். சரியா? ஏன் பகல் கனவுன்னு சொன்னா, இலங்கையில வந்து இதுவரைக்கும் அதிகபட்சம் வந்து 182% வாக்குகள் போலிங் ஆயிருக்கு. சரியா? செலுத்தப்பட்டிருக்கு. 82% பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட வாக்காளர் அடிப்படையில் பார்த்தா 1,40,00,000, அதுல 51% எடுக்கணும்னு சொன்னா கிட்டத்தட்ட 70 லட்சம் வாக்குகளை தாண்டணும். சரியா? அதாவது வெல்றதுக்கு 70 லட்சம் வாக்குகளை காணும். இலங்கையில தேர்தல் மாவட்டங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எத்தனை இருக்கு தேர்தல் மாவட்டம்? 22. சரியா? தேர்தல் மாவட்டம் 22 இருக்கு, 25 இல்ல. சரியா? அந்த தேர்தல் மாவட்டத்துல ஒவ்வொரு மாவட்டமும் இவங்க எடுக்கணும். அனுரகுமார் திசாநாயக்க 3 லட்சத்துக்கு மேல எடுக்கணும். சரியா? நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு தேர்தல் மாவட்டத்திலையும் 3 லட்சத்துக்கு மேல வாக்குகள் எடுக்கணும். நான் இருக்கிற நூரலியா மாவட்டத்துல கிடைக்காது. எழுதி வச்சுக்கொள்ளுங்க. 3 லட்சத்துக்கு மேல கிடைக்கவே கிடைக்காது. அனுரகுமார் திசாநாயக்கு நூரலியால, பதுல்ல பண்டாரவல கிடைக்கவே கிடைக்காது. சரியா? கொழும்பு மாவட்டம் வந்து நாங்க ஏத்துக்கொள்றோம் சஜித்துக்குன்னு, நாங்க எதிர்த்தரப்பு நாங்க ஏத்துக்கொள்றோம் கொழும்பு மாவட்டம் சஜித்துக்கு. நல்லா எழுதி கொள்ளுங்க. யாழ் மாவட்டம், வன்னி மாவட்டம், மன்னார் மாவட்டம், ட்ரிங்கோ, திருகோணமலை, பெட்டிக்குளோ, அம்பாறை, நீங்க சொல்லுங்க கிடைக்குமா? 3 லட்சத்துக்கு மேல அனுரகுமார் திசை கிடைக்கவே கிடைக்காது. இந்த கிட்டத்தட்ட